அமெரிக்க குடியரசுத் தலைவரை சார் என்று அழைப்பது என்பது எவ்வளவு பெரிய அவமானம் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். If Donald Trump tells Mr. Modi jump, Mr. Modi will jump. டொனால்ட் ட்ரம்ப் நம்முடைய மோடி அவர்களை பார்த்து குதியுங்கள் என்று சொன்னால் உடனே நம்முடைய பிரதமர் குதிப்பார். Before the war in Iran, suddenly Narendra Modi was told go to Israel. He just took the plane, went to Israel and came back. நம்முடைய ஈரான் யுத்தம் வருவதற்கு முன்னால் ட்ரம்ப் மோடியை பார்த்து இஸ்ரேலுக்கு போங்கள், அங்கே போய் அந்த நாட்டினுடைய பிரதமரை சந்தியுங்கள் என்று ஆணையிட்டார். உடனே நம்முடைய பிரதமர் இஸ்ரேலுக்கு போய் அங்கே இருக்கின்ற பிரதமரை பார்த்தார். The reason is simple. Epstein files and Mr. Adani. அதற்கு என்ன காரணம்? எப்ஸ்டீன் ஃபைல் என்று சொல்லக்கூடிய பல ரகசிய நடவடிக்கைகள் அடங்கிய ஆவணங்களும் அதானி அவர்களுக்கு இருக்கின்ற வியாபார நலனும் தான் அதற்கு பின்னாலே இருக்கின்ற காரணங்கள். And that is exactly what Narendra Modi wants the chief minister of Tamil Nadu to do. நரேந்திர மோடி எப்படி ட்ரம்பிடம் நடந்து கொள்கிறாரோ அதை போல தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று மோடி நினைக்கிறார். When he calls up the chief minister of Tamil Nadu, he wants to hear sir. அவர் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை தொலைபேசியில் அழைத்தால் இங்கே இருக்கின்ற முதலமைச்சர் உடனே எழுந்து நின்று சார் என்று பணிவோடு அழைக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Problem is Mr. Stalin will never ever call Narendra Modi sir. இதில் என்ன முக்கியமான கருத்து என்னவென்றால் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படி ஒரு நாளும் எழுந்து நின்று அவரை சார் என்று அழைக்க மாட்டார் என்பதுதான் முக்கியமான பிரச்சனை. And so he wants a AIDMK chief minister who picks up the phone and says yes sir, what can I do for you? அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முதலமைச்சரை போல போனை எடுத்துக்கொண்டு சார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க மாட்டார். The other thing that Tamil Nadu has done is shown the way to India for social development. இது முக்கியமான ஒரு கருத்து என்னவென்று சொன்னால் இந்தியா முழுமைக்கும் சமூக நீதி என்ன என்பதை தமிழ்நாடு தான் சுட்டிக்காட்டி இருக்கிறது. How to develop, how to progress a state while respecting all communities, all castes, all traditions. ஒட்டுமொத்தமான அனைத்து சமூகத்தினரையும் எல்லா சாதியினரையும் எப்படி முன்னேற்றுவது என்பதை தமிழ் சமுதாயம் இந்திய திருநாட்டுக்கு சுட்டி காண்பித்திருக்கிறது. And this has been a tradition in Tamil Nadu. இதுதான் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு, இதுதான் தமிழ்நாட்டின் கலாச்சாரம். And we are going to continue this tradition in Tamil Nadu. நாங்கள் இதை தொடர்ந்து தமிழ்நாட்டிலே இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டத்தையும் பேணி பாதுகாப்போம். After all, it was Kamraj ji who put the foundation of social development in this state. இந்த அருமையான சமூக நீதி தத்துவத்திற்கு அடிப்படை அமைத்தவர் நம் நெஞ்சில் நிறைந்த நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். He built the foundation of a public education system, the best public education system. அவர்தான் மாநிலத்தினுடைய பொது கல்வி திட்டத்திற்கான அடிப்படையை முதலில் அவர் ஏற்பாடு செய்து இந்த மாநிலம் கல்வியில் சிறந்த மாநிலமாக வளர்வதற்கான அத்தனை முன்னேற்பாடுகளையும் செய்து தந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். And he conceptualized the midday meal scheme, which is a really powerful development tool. அவர்தான் ஏழை எளிய மாணவர்களுக்கு மதிய உணவு அளிக்கின்ற திட்டத்தை தமிழகத்திலே முதலாக அறிமுகப்படுத்தி இந்தியாவிற்கே வழிகாட்டிய மாபெரும் தலைவர் காமராஜர். In the same way, when we were in government at the center, we pioneered Mahatma Gandhi Manrega, which has been destroyed by the BJP. இதை தத்துவத்தை தான் உள்வாங்கித்தான் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கின்ற போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை திட்டம் என்று ஒரு அற்புதமான திட்டத்தை நாம் அறிமுகம் செய்தோம். So our alliance knows how to look after the poorest of the poor in the state. எங்களுடைய கூட்டணியில் இருக்கின்ற கட்சிகளுக்கு இந்த நாட்டிலே இருக்கின்ற அடிமட்டத்தில் வாழ்கின்ற ஏழைகளுக்கு எப்படி உதவிகள் செய்வது, எப்படி அவர்களை முன்னேற்றுவது என்பது எங்களுக்கு இயற்கையாகவே எங்களுக்கு தெரிந்த ஒன்று. And we are going to deepen the foundation of social justice in Tamil Nadu. நாங்கள் வரக்கூடிய காலங்களிலே சமூக நீதியினுடைய அடிப்படையை மேலும் ஆழமாகவும் அகலமாகவும் விரிவாக்கம் செய்ய எண்ணுகிறோம். The first step is to give every woman
2,000 rupees a month in her bank account. முதல் அடிப்படையிலே வரக்கூடிய காலங்களில் தமிழகத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்குகிற திட்டத்தை இந்த அரசு வந்தவுடனே அதை நிறைவேற்றி கொடுக்கும். And to ensure that every woman who buys property for the first time gets to register her property for free. தமிழகத்திலே முதல் முறையாக சொத்து வாங்குகின்ற பெண்களுக்கு அவர்களுக்கு பத்திர பதிவு கட்டணம் முழுமையாக இலவச தள்ளுபடி செய்யப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். For landless farmers, we are going to give 6,000 rupees every year. நிலமற்ற விவசாயிகளுக்கு வருடத்திற்கு 6000 ரூபாய் வழங்கப்படும். And senior citizens and differently able people will get 2,000 rupees every month into their bank account to support them. மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும். 2,500 rupees a month for food security to support families so that they have enough to eat. எல்லா ஏழை குடும்பங்களுக்கும் உணவு பாதுகாப்புக்காக மாதம் ரூபாய் 2500 வழங்கப்படும். And we also guarantee that we will fill all government vacancies within 300 days. வரக்கூடிய நாட்களிலே அரசாங்க காலி பணியிடங்கள் அனைத்தையும் நாங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து அத்தனை பணியிடங்களிலேயும் வேலை இல்லாதவர்களை பணியமர்த்துவோம் என்கிற உறுதியையும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள You ஆசைப்படுகிறேன். know that I have a deep relationship with the people of this state. உங்கள் அனைவருக்கும் தெரியும், தமிழ்நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவும் அன்பும் எவ்வளவு ஆழமானது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் அறிவீர்கள்.